ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிஷா வந்து அன்னதானம் பண்ண போகிறா. ஆடி அமாவாசை இல்லையா, அதனால் அன்னதானம். இட்லி எல்லாம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்ன நிஷா? அவள் பேசுகிறதுக்கு கூட டைம் இல்லை, பிஸியாக இருக்கா. ஒரு 30-35 பேருக்கு இட்லி சாம்பார். இட்லிக்குள்ள சாம்பார் நார்மலாக உள்ள சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். இது இட்லி சாம்பார். சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி புளியெல்லாம் ஊற்றுவோம். இதுக்கு புளி சாம்பார் பொடிலாம் தேவையில்லை. சாம்பார் பொடி எதுவுமே ஊற்றக்கூடாது, வெறும் பருப்பு தான். பருப்பு வேக வச்சு காய்கறி வேக வச்சு எடுத்துக்கணும். ரெண்டையும் வேக வச்சு வச்சுருக்கோம். தாளிப்பு மட்டும்தான், எண்ணெய் ஊற்றி எல்லாம் பார்க்கும். பாப்பா எல்லாருக்கும் ஹாய் சொல்லுமா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா பாப்பா. சாக்லேட்டு காலையில் என்ன சாக்லேட்டு காமி எல்லாத்தையும்? மில்கி பார். வெரி குட். காலையில் முட்டாய் திங்கணும், சரியா? சிரிப்பா பாரு, அழகி அழகிக்கு சிரிப்பா பாரு. அம்மா என்னமோ எடுக்க போயிருக்கு, போ ஹெல்ப்பிங் பண்ண அம்மாவுக்கு. ஆமாம், சட்டியை வச்சுட்டு போயிட்டா அவள் பாட்டுக்கு. தாளிக்கிறதுக்கு இப்போ இது காய்கறியும் பருப்பு வேக வச்சுருக்கா குக்கரில், அதை எடுக்க போயிருக்கா. சூப்பர், எடுத்துக்கிட்டு வர. என்னம்மா எவ்வளோ ரூபாயா? அது 5 ரூபாய். 10 ரூபாயா 5 ரூபாயா? கொண்டா எவ்வளோ ரூபாய்ன்னு பார்ப்போம். மில்கி பார் எங்கே வாங்கினா? டாக்டர் கடை இல்லை, மெடிக்கல். எவ்வளோது? இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்குல்ல 5 ரூபான்னு விற்றுச்சு. இப்போ எவ்வளோது? இப்போயும் 5 ரூபா தானே. இந்த நான் வந்துட்டேன் நிஷா. எத்தனை கிலோ பருப்பு? பருப்பு என்னடி இப்படி இருக்கு? வேக வச்சனால வேக வச்சு அப்படி மசிய வச்சிருக்கீங்க. மசிக்க வச்சு அது வேகனாலே அப்படி ஆயிடும். வேக வச்சனால அப்படி இருக்கு. புதியமா தள்ளுமா தாளிக்கு. இங்கிட்டு வாமா. காய்கறி வந்து வேக வச்சு வெட்டி வாடா தங்க. இங்கிட்டு வாமா. ஒன்றுமே வேறு எதுவும் முக்கியமானது எதுவும் மசாலா ஐட்டமே எதுவுமே இருக்காது. மசாலா ஐட்டம் எதுவுமே கிடையாதுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். எண்ணெய் எண்ணெய் சூடாகவும் கடுகு. இங்கிட்டு வந்துருமா, இங்கிட்டு வந்துரு. என்னடா இவ்வளோ கடுகு அள்ளி கொட்டுறலன்னு நினைக்காதீங்க. அது ஒரு 30-40 பேருக்கு செய்யறதுனால ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம இதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் தான் போடுவோம். இது அவ்வளோ இது பண்ணுறனால நிறைய சாம்பார் வைக்கணும். ஆமாம், புகை அடிக்குது. ஒரு 30-40 பேருக்கு செய்கிறதுனால அப்படி தான். இட்லியை பார்த்தாலே நீங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இட்லி இருக்குது. அப்போ இத்தனை இட்லிக்கு எவ்வளோ சாம்பார் இருக்குது? 125 இட்லி இருக்குது. எவ்வளோ இட்லிக்கும் சாம்பார். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காஞ்ச மிளகாய், வரமிளகா. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால காஞ்ச மிளகாய். பச்சை மிளகா அந்த இதோட சேர்த்து வேக வச்சுருக்கேன். காய்கறியோட தக்காளி, வெங்காயம், காய்கறி, பச்சை மிளகா அதெல்லாம் வேக வச்சுருக்கேன். கருவேப்பிலை. பாப்பா எட்டி வந்துருமா பாப்பா. காய்கறியில் என்னென்ன போட்டிருக்கேன்? அந்த பருப்புல அந்த காய்கறியை ஊற்றுற அப்படி தானே? அது பருப்பு. இதில் வந்து தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், நிறைய ஒரு 7-8 காய்கறியை போட்டு அப்படியே ஊற்றிட வேண்டியது. உப்பு மஞ்சத்தூள். காய்கறி வேகலையே உப்பு மஞ்சத்தூள் போடுறோம். ஏன்னா காய்கறியில் அப்போ தான் உப்பு வந்து அதோட நம்ம பருப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் நம்மளோட சூப்பரான சுவையான இட்லி சாம்பார். ரசம் இல்லை பாப்பா, சாம்பார். இட்லி சாம்பார் பார்த்தீங்களா? செம்ம நிஷா, செம்ம. உள்ள கொஞ்சம் இருக்கு பருப்பு. இன்னும் இருக்கா? எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் காய்கறி தண்ணி எல்லாம் ஊற்றி மாற்றி கழுவணும். பெரிய சட்டியில் மாற்றி கொதிக்க விடணும். அவ்வளோதானே? அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் இட்லி சாம்பார். நீங்களாம் சாம்பார் எப்படி வைப்பீங்க? இட்லி சாம்பார் இட்லிக்குன்னு எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். மறந்துடாமல் நீங்கள் அப்படிலாம் வைக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, பாய். பாய்.